ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, ஷக்கிலா அம்மா அவங்களோட ஏதோ ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க, அதுல நான் ஏன் இல்லை? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Food sponsored by Tavasakuttu Biryani. Our branches at Ananagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, T Nagar and Tambaram. மில்லா பத்தி பேசி ஆகணும். Yeah, she's fine. மில்லா ஆக்சுவலி சோஷியல் மீடியால பெருசா இப்போ இல்ல. ஆக்சுவலி to and fro துபாய் போய் வந்துட்டு இருக்கா, அதனால தான் இப்போ அதிகமா இல்ல. நான் ஷக்கிலா வீட்டுக்கு போகும்போது 15 லட்ச ரூபாய் காரு, 10 லட்ச ரூபாய் செயின், 4 லட்ச ரூபாய் மோதிரத்தோட தான் அங்க நான் போனேன். அவங்க கூட இருக்க ஒரு சில பேர் மூலியமா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் நானும் அவங்களும் சேர்ந்து இல்லாத போது கொஞ்சம் நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவங்களுக்கு அது தெரியாது. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், இப்படிலாம் என்ன பேசினாலும் அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மாவுக்கு தெரியல வாட் ஐம் கோயிங் த்ரூன்ட்டு. எதையோ மாஸ்டர் பண்ணிட்டேன், எதுலையோ ப்ரோ ஆகிட்டேன், இந்த உறவுகளோட ப்ரோ ஆக முடியல. உரிமை இருந்தால் தான் நான் ஆக்சுவலாக அதை பற்றி யோசிக்கவே செய்யணும் நான். ஸோ எனக்கு என் வீட்லேயே உரிமை இல்லாத மாதிரி நான் ஒரு ட்ராமால தான் இருந்துகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை என்னை சுற்றி இருக்க யாருக்கிட்டையுமே இருக்காது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 year நான் என்ன பொசிஷன்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஆயிடுச்சு. அதையே ஒரு 4 பேர் நக்கலா பேசினாங்க, அதே ஒரு 4 பேர் வெளியிலேருந்து யூனோ இப்படி இருந்திருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை அவ்வளோதான் நான் முடிஞ்சிருச்சா எல்லாமே. எங்கள் அப்பா இறந்து போனது கூட ஒரு டாப்பிக்காக வச்செல்லாம் பேசினாங்க. எங்கள் அப்பா இறந்து போனோடனே நான் வந்து கொஞ்சம் ரொம்ப அவுட் ஆஃப் எவ்ரி திங்ன்ற மாதிரி இருக்க ஆரம்பிச்சு. இதுக்குள்ளே வந்தது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, ஷக்கிலா அம்மா அவங்களோட ஏதோ ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க, அதுல நான் ஏன் இல்லை? Hi, this is Deepika from Red Nool. இன்னைக்கு நம்மளோட எல்லாரோட ஃபேவரட், the most beautiful மில்லா இருக்காங்க. After a long time, I'm very very happy to see you. Seriously, இவ்வளோ நாளாக நம்ம ரொம்ப நாளாக கான்வர்சேஷன் இன் வாட்ஸ்அப் அந்த ஐ திங்க் த லாஸ்ட் இன்டர்வியூக்கு அப்புறமா இப்போ தான் பார்க்குறோம். So happy. Of course, Anna, and the gap between the interview appo, so many things happen in your life. Kandipa. So how are you? How you coping up? எப்படி போயிட்டு இருக்கு? So Red Nool நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் at Red Nool. Yes. So yeah, very good. ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் அப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ பண்ணோம். கார்லலாம் உட்காந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம். எஸ், ஐம் டூயிங் குட், ஐம் டூயிங் நைஸ். ஸோ அப்போத்துலேருந்து இப்போ ஐ திங்க் ஒரு 2.5 years 3 years மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 years ஆயிடுச்சு. அதில் ஒரு 3 படம் பண்ணி முடிச்சிட்டேன். எஸ். ஸோ 3 படம் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் யூடியூப் வாஸ் வெரி நைஸ். யூடியூப் நல்லா போயிட்டு இருந்தது. எங்கள் அப்பா இறந்து போனோடனே நான் வந்து கொஞ்சம் ரொம்ப அவுட் ஆஃப் எவ்ரி திங்ன்ற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நான் இதுக்குள்ளே வந்தது பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல. ஸோ என்னோட வாய்ஸ் ரொம்ப ஹையராக இருக்கணுன்றதுக்காக தான் ஐ கேம் இன் டு மீடியா. ஸோ எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் தான் எனக்குமே ஆசை. ஸோ நான் இங்கே ஒரு விஷயம் பேசுகிறது எனக்கு பின்னாடி இருக்க மக்கள் எல்லாருக்கும் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் ரொம்ப கிளாரிட்டியாக பேசுனதுனால ஐ சோஸ் திஸ் பிளேஸ். அண்ட் யா, இட் வாஸ் நைஸ். அண்ட் மூவி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்குது. சின்ன ரோலாக இருந்தாலும் சின்ன மூவியாக இருந்தாலும் ரொம்ப அழகான இது. அதில் நான் என்னையே ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஸோ நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நடித்ததுக்கும் இப்போது லைக் யூடியூப் ஃபன் எல்லாம் தவிர பட் ஒரு ரியல் மூவியில் நடிக்கும் போது எப்படி இருக்குதுன்றது பார்த்துட்டு இருக்கேன். யா, இட்ஸ் கோயிங் நைஸ். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தீபிகா கிட்ட. எஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஷக்கிலா அம்மா அவங்களோட ஏதோ ஒரு இவெண்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஐ ஷுட் சே. யா, இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்னை ஷக்கிலா வெளியில கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வெளியில கொண்டு வரும்போது நாங்கள் இதே மாதிரி ஒன்று பண்ணோம். ஓகே, இன்னொரு சேனல்ல. ஸோ எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. அண்ட் வந்திருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஃப்ரம் அனு ஆண்டி எல்லாருமே அண்ட் தங்கம், ஷில்பா, இவங்க எல்லாரும் இருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். தங்கம் ஸ்போக் வெரி நைஸ். தங்கம் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நான் பிகாஸ் நான் ஷக்கிலா கூட இருந்த டைம்ல தங்கம் வாஸ் நாட் ஹோம். ஸோ தங்கம் வீட்டில் இல்லை அப்போ. ஸோ எனக்கு தங்கம் கூட பழகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சதுல பட் தோ ஷி ஸ்போக் நைஸ். எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி ஒரு இவெண்ட் நடந்திருக்கு. ஓகே. அண்ட் நீங்கள் நிறைய எபிசோட் போயிட்டு இருந்துச்சு. நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் எல்லா டாக்டர்ஸ் வச்சு இல்லை எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சு பண்ணியிருந்தீங்க.
பிகாஸ் ஷக்கிலா இஸ் a big supporter of LGBT. ஓகே, ஸோ அதில் நான் ஏன் இல்லை? எஸ், அதுதான் அந்த கேள்வி தான் நான் கேட்கணும். பிகாஸ் it is like very very prolonged question. Like what's going on with you and Shakila அப்படின்னு தான் இருக்கு. பிகாஸ் லைக் சண்டைலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் லாங் பேக் ஒரு டாக்ஸ் வந்தாலுமே that is being prolonged for a quite long time now. There is no answers for the open endings அப்படின மாதிரி தான் இருக்கு. So what is going on? Okay, so I'll tell you what is going on. Okay, so நான் இங்க இருந்து கிளம்பி போறேன். நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோல உட்கார்றேன். ஆமா. அண்ட் நான் வந்து வீடு ரெண்டல் ஹவுஸ் தேடுறதுக்கு எனக்கு நிறைய ப்ராப்ளமா இருந்தது. அண்ட் ஷக்கிலா வீட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, லைக் ஃபெல்ட் ஹோம் மாதிரியே இருந்தது, ரொம்ப ஹாப்பியா. பட் தென் when I wanted to get my own house, எனக்கு வந்து அப்படி தனியா இருந்து பழக்கம், எனக்கு தனி என் வீடு, எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்லாம் இருக்கும். ஸோ அப்போ நானும் ஷக்கிலா அவங்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் that we should buy a nice house வடபழனி அந்த சைட்லேயே எங்கேயாவது. ஸோ அந்த பிளான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. பட் இன்னொரு பக்கம் வந்து she was a little uncomfortable to come out of the house that she's staying now. அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ராசி, நான் ஒரு 30-35 இயர்ஸா இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் சொந்தமாக வீடு வாங்கிட்டு நான் அங்கே போயிட்டேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா அவங்க கூட இருக்க ஒரு சில பேர் மூலியமா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் நானும் அவங்களும் சேர்ந்து இல்லாத போது கொஞ்சம் நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதையும் நான் லைக் எங்கள் அப்பா இறந்து போனோடனே நான் இன்னொரு இன்டர்வியூலும் பேசியிருந்தேன், அது ஒரு பெரிய ப்ராப்ளமா, யூனோ லைக் அன்வான்டா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டுலாம். எனக்கும் ஷக்கிலாக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை எனக்கும் ஷக்கிலாக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் முதல் ஆளா வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிப்பேன். ஐ எம் அ பர்சன் ஹூ சேஸ் எவ்ரி திங் பிகாஸ் ஐ வாண்ட் அ நார்மலைஸ் திங். ஸோ நாங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், எங்களுக்கு என்ன தோணும், எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மக்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது. ஸோ நான் அதை ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக ஐ எம் அப்சல்யூட்லி டூயிங் மை ஜாப். அண்ட் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம், ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் லைக் இட். let that be my parents. அது என்னோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், அவங்ககிட்டயும் நான் என்னைக்குமே எந்த கேள்வி கேட்கும் போதும் நான் ஆன் த ஃபேஸ் கேட்டிருக்கேன். இல்லை நம்ம இது கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் நான் லைக் என்னைக்குமே கேட்டதில்லை. ஸோ எனக்கும் ஷக்கிலாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். நாங்கள் லைக் அந்த ஒரு மை டாட் பாஸ்ட் அவே. நான் என்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டேன். என்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டில் பெரிய அக்செப்டன்ஸ் இல்லாட்டியும் ஓகே அவங்க பிள்ளைய ஏற்றுக்கிட்டாங்க. பட் அவங்க டிரான்ஸ் உமனா ஏத்துக்கல. ஓகே, சோ பிள்ளைய ஏத்துக்கிட்டாங்க. ஐ கம் ஃப்ரம் a Muslim background. அங்க அப்படிதான் இருக்கும் அது. சோ எப்படின்னா இப்போ நான் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன். நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். நான் இட்ஸ் ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே, யூ கேன் லிவ் யுவர் ஓன் லைஃப் அப்படின்ட்டு. ஸோ எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் அக்காவும் என் அக்கா குழந்தையும் துபாயில செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, என் சிஸ்டர் ஒர்க்ஸ் ஃபார் லோக்கல் பேங்க் தேர். ஸோ அங்க இருக்காங்க. எங்க அப்பா இஸ் ஆடிட்டர். ஆக்சுவலி அதுதான் மேஜரா கேட்கறது. பிகாஸ் துபாயில வந்து மில்லா வந்து அப்பாவோட பிசினஸை பார்த்துக்க போயிட்டாங்க, துபாயில செட்டில் ஆயிட்டாங்க. திஸ் இஸ் த காமன் டாக் எவ்ரிவேர். தட் வாஸ் த ஆன்சர் ஆல்சோ வி காட். ஸோ அது நீங்க ஸோ வந்து ஷக்கிலா வந்து மேபி கரெக்டாக தான் சொல்லியிருந்திருப்பாங்க. நான் துபாயில போய் பிசினஸ் பண்ண போறேன். எங்க அப்பா பிசினஸ் இல்ல, எங்க அப்பா 35 வருஷமா பட்ஜெட் ரெண்டல் கார்னு ஒரு கார் கம்பெனியோட லீட் ஆடிட்டர். அவர் ஆரம்பிச்சது சவுதியில. தே ஹேவ் இன் சவுதி, தே ஹேவ் இன் துபாய், தே ஹேவ் இன் யூகே. ஸோ இந்த 3 இடம் தான். ஸோ சவுதிலையும் துபாயிலையும் மாத்தி அரௌண்ட் 35 இயர்ஸ் அங்கதான் இருந்தாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி துபாய்க்கு போயிருக்கும் போது he wanted to open a restaurant there. பட் அங்கே ஈத் ஹாலிடேஸ் 10 days இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலான்ட்டு அவர் அப்படியே அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு ஸோ 25th ஃபாஸ்டிங்லேயே எங்கள் அப்பா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. ஸோ அதனால இது எதுவும் பண்ண முடியல. பட் இவென்ச்சுவலாக நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ ஆஃப்டர் மை டாட் பாஸ்ட் அவே எனக்கு ஹாப்பினஸ் முக்கியமாக, பீஸ் முக்கியமான, எனக்கு பீஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அண்ட் நான் வந்து என்னையே நிறைய பேர் விட்டு தூரமாக ஆக்கிக்கிட்டேன். That does not mean I'm fighting with somebody. நம்ம ரெண்டு பேரும் பேசவே இல்ல. நான் Women's Day-க்கு விஷ் பண்ணேன், நீங்களே என்ன இன்வைட் பண்ணிருக்கலாம், இவ்ளோ நான் இங்க வந்திருக்கு தேவை. But then so you know, so அதனால that does not mean we're fighting. அதான் இல்ல, that's where the question arised ன்னு வெச்சுக்கோங்களேன். Because like what went wrong, like அவங்களே கூட கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு மாதிரி தான் வந்து நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. ஏன்னா பிகாஸ் வாட் வி தாட் லைக் யூல் பி ஜாயினிங் அப்படின்னு இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ அசியூம்ல லைக் என்ன ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு தான் தோணும். ஸோ அதுதான் நான் கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாம் இதுக்கு அப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு. பிகாஸ்
இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதோ ஒரு 10 பெரிய பிக் பேனர் மூவி நடிச்ச மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அன்பும் பாசமும் இந்த ஊர் கொடுத்துருக்கு. நான் இந்த ஊரை விட்டு நான் வெளிநாட்டுக்கு செட்டில் ஆகும் போது நான் என்னத்தை பெருசா மிஸ் பண்ணுவேன்னா இந்த ஊர் மக்கள். சவுத் இந்தியாவை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். என்னை என் வீட்டில் இருக்கவங்க மாத்திரம் ஏத்துக்கிட்டா போதும்னு நினைச்ச காலம் போய் இன்னைக்கு ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. எவ்ரிபடி, மென், உமன் ஆஃப் ஆல் ஏஜ், ஆல் கேட்டகரி. ஸோ அதனால நான் வந்து பெருசா இழந்துட்டு போறது வந்து இந்த மக்களா தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது இதுல. ஸோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ். அப்படி எந்த சண்டையுமே கிடையாது. அங்கிருந்து நான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன் பிகாஸ் எனக்கு தனியா இருக்கணும்ட்டு. அண்ட் இன்னொன்னு என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ் பீப்புளோட லைஃபே அப்படிதான். டிரான்ஸ் பீப்புளோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம். மென், உமன், டிரான்ஸ் உமனோட லைஃபை பத்தி பேச முடியாது. அவங்களுக்கு அது தெரியாது. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன், இப்படிலாம் என்ன பேசினாலும் அந்த இடத்துல இருந்தாதான் தெரியும். என்ன 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாக்கு தெரியல what I'm going through. So அதனால மிச்சம் யாருக்குமே தெரியாது. Let that be another trans woman also. இப்போ இன்னைக்கு செக்ஸ் ஒர்க் பண்றவங்க பெக்கிங்ல இருக்கவங்களோட வலி எனக்கு தெரியல. ஆனா நான் அவங்களுக்கு நிக்கிறேன், அவங்களுக்காக நிக்கிறேன். இன்னைக்கு நான் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிரான்ஸ் பாலிசிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் மிச்சம் நிறைய பிரச்சனை நடக்கிறது எல்லாத்துக்குமே லா மூலியமா என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும், இந்த கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன அப்ரோச் எல்லாம் எடுத்துட்டு போகலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால திங்ஸ் ஆர் கோயிங் லைக் தட். ஐ வாண்ட் டு கோ அலோன். அப்போ நான் நிறைய ட்ராமா போயிட்டு இருந்தேன். நான் வந்து வலி இல்லாம எதுவுமே முடியாம நான் எங்கேயும் போல. நான் ஓகே, நான் அங்க போகும்போது, நான் ஷக்கீலா வீட்டுக்கு போகும்போது 15 லட்ச ரூபாய் காரு, 10 லட்ச ரூபாய் செயின், 4 லட்ச ரூபாய் மோதிரத்தோட தான் அங்க நான் போனேன். என்ன, என் அப்பா அம்மா வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டேன். ஓகே, நான் அப்ப அங்க சொல்லும் போது she said நீங்க இருமா, நீ என் பொண்ணு தானே, நீங்க இருக்கலாம், உனக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் இருக்கேன். பட் ஆனா எனக்கு நான் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய ட்ராமா போயிருக்கேன். ஸோ அதனால நான் என்னோட சொந்த பேரண்ட்ஸ் கிட்டேயே, நம்ம அவங்களுக்கு பிடிக்காத புள்ள, நம்ம இதெல்லாம் பண்ணலாமா, நம்ம இதெல்லாம் உரிமையா கேட்கலாமா, கூடாது, எனக்கு இதெல்லாம் நிறைய இருக்கும் எனக்கு. ஓகே, ஸோ இப்படிலாம் இருந்துச்சு எனக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப நாள் ஒருத்தங்க வீட்டில் அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. தோ நான் அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் டைரக்டா வீடெல்லாம் வாங்கல. நான் 4 மாசம் என்னோட தம்பி வீட்டுல இருந்தேன். ஓகே, சோ நான் என்னோட தம்பி வீட்ல இருக்கும்போது நம்மலாம் இன்டர்வியூ பண்ணது. சோ குரோம்பேட்ல என் தம்பி வீட்ல இருந்தேன். சோ அங்க இருந்து அதுக்கப்புறமா தான் ஐ வென்ட் பாட் ஹவுஸ் வித் மை ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி. அண்ட் பெருசா அக்செப்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் என்னோட 2வது பொண்ணு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்படிதான் ஒரு இருந்தது. ஸோ நான் அங்கேருந்து போயிட்டேன். என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதனால நான் அங்கேருந்து போயிட்டேன். இல்லை எனக்கும் ஷக்கீலாக்கும் சண்டை, அதனால நான் போயிட்டேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்னையும் அந்த மாதிரி கேட்காதீங்க, ஷக்கீலாவையும் அந்த மாதிரி கேட்காதீங்க. யா, அதனால வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் நைஸ். நானும் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், இது பண்ணுவேன். வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுமான்வாங்க. அவங்களுக்கு இப்படிதான், அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசை தான். எனக்கு அங்கே கூட்டு போ, எங்கே கூட்டு போ, அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுமா, இது பண்ணுமா, எப்பயாவது இந்த சைடு வரும்போது வந்துட்டு போமா அப்படின்வாங்க. ஸோ இப்படிதான் தவிர லைக் ஃபுல் டைம் நானும் அங்கே இருக்கிறது இல்லை. நான் வந்து எதையோ மாஸ்டர் பண்ணிட்டேன், எதுலையோ ப்ரோ ஆயிட்டேன். பட் என்னால் இந்த உறவுகளோட ப்ரோ ஆக முடியல. ஓகே, ஸோ எனக்கு என்னைக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். என்னதான் ஏத்துக்கிட்டாலும், என்னதான் நான் எல்லாரையும் ஏத்துக்க வச்சுட்டாலும், நான் என்னதான் எல்லாரையும் நார்மலைஸ் பண்ண வச்சுட்டாலும், பட் அது முழு மனசோட வர்றதுக்கு இல்லாம இருக்கிறது because of the trauma you went through ன்னு கூட சொல்லிக்கலாம். கண்டிப்பா. So yeah, you also added something like when I don't like it அப்படின்ட்டு. so many things happen in between அப்படின்ட்டு இருந்தது. நடுவில் ஒரு பர்சன்னால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்ட்டு. of course that bond won't rip apart ன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் you don't like something but that is happening அப்படின் போது how you will handle it அப்படி? how I'll handle it, எனக்கு உரிமை இருந்தால் தான் நான் ஆக்சுவலாக அதை பற்றி யோசிக்கவே செய்யணும் நான். ஸோ எனக்கு என் வீட்லேயே உரிமை இல்லாத மாதிரி நான் ஒரு ட்ராமால தான் இருந்துகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை என்னை சுற்றி இருக்க யாருக்கிட்டையுமே இருக்காது. அந்த நம்பிக்கை வச்சாலும் சின்னதாக அங்கங்கே எங்கேயாவது உடஞ்சிட்டுன்னா the next moment I will make sure இந்த நட்பு அப்படியே இருக்கட்டும். பட் ஆனால் இந்த நம்பிக்கை, இந்த டூ மச் ஆஃப் கிவிங் ஆர் டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தெம், அது வேணாம் நான் வந்து லைக் என்றைக்குமே டிசைட் பண்ணுவேன். ஸோ ஐ கீப் இட் தேர் ஒன்லி. ஓகே, இட் இஸ் லைக் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் ஒன்று அப்படி இருந்தால் நல்லது இல்லை, எங்கே அப்படி இருந்தாலும் நல்லது. ஸோ லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் டாக் டு மை மம் எவ்ரி டே, ஐ டாக் டு மை மம் எவ்ரி வீக். ஓகே, பட் ஆனால் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அப்படி இருந்தால் அது நல்லது. அது எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் 2 years வீட்டை விட்டு வெளியில் வரல.
ஸோ யூனோ நம்ம ஐ மீன் லைக் யாருமே தன்னோட பேரண்ட்ஸை பற்றி அந்த மாதிரி லைக் நினச்சோ இமேஜின் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. என்னால் 2 years வெளில வர முடியல. நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஒரு பொண்ணு, நான் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற பொண்ணு. பட் என்னால் 2 years கம்ப்ளீட்டாக ஷாக். என்னால் அதுலேருந்து வரவே முடியல. பிகாஸ் என் அப்பா என் கூட இருந்துட்டு போனார். ஸோ லைக் அரௌண்ட் 1.5 years போல் என் கூட தான் இருந்தார். ஸோ அப்படி இருந்துட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஓகே. ஆக்சுவலி லைக் என்னன்னு சொல்கிறது, லைக் யூ ஆர் த ஹாப்பி கோ கேர்ள் அப்படின்னு இருக்கும்போது ஆஃப்டர் டாட் பாஸ்ட் அவே அப்படின்னு இருக்கும்போது ஐ குட் see like how much of struggle you went through and how stronger you have come out அப்படின்ட்டு. So mentally how did you manage? Because like it is not an easy thing. At the end of the day dad is a dad அப்படின்னு தானே. ஸோ எனக்கு மென்டலாக வெளியில் வர்றதோட வந்துட்டீங்களா? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 year நான் என்ன பொசிஷனில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஆயிடுச்சு. அதையே ஒரு 4 பேர் நக்கலாக பேசுனாங்க. அதையே ஒரு 4 பேர் வெளியிலேருந்து யூனோ இப்படி இருந்திருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா எல்லாமே அப்படின்ட்டு. எங்கள் அப்பா இறந்து போனது கூட ஒரு டாப்பிக்காக வச்செல்லாம் பேசுனாங்க. ஓகே. ஸோ they were targeting you நினைக்கிறேன். ஆமாம். பட் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, I can't become Deepika. You can't become Mila. Yes. Okay. Whatever you're doing, you're good in it. Okay. இங்கே நம்ம யாரையுமே புட் டவுன் பண்ணவே முடியாது. அண்ட் என்ன புட் டவுன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அவங்க திருப்பியும் மண்ணுக்குள்ளே போய் அடுத்த ஜென்மம் எடுத்துகிட்டு தான் வரணும். அப்பவும் மேபி என்கிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ லைக் என்ன புட் டவுன் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நான் என்னோட 100% கொடுக்குறேன். நான் ட்ரூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். லெட் தட் பி வாட் எவர், அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் யார் மேலே எவ்வளோ பாசம் 7வது வானம் வரைக்கும் பாசம் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க நம்ம கூட வரப்போகிறதில்ல. இல்லை அவங்க போகும்போது நம்ம அவங்க கூட போக போகிறதில்ல. எல்லாரும் தனியாக தான் போக போகிறோம். ஸோ அதனால ஐ எம் நாட் கெட்டிங் டூ மச் இன்டு எனி ஒன். பிகாஸ் எனக்கு இதுக்கு 2 வருஷம் ஆச்சு. ஓகே. எங்கள் அப்பா இறந்து போன உடனே எனக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு எனக்கு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம யார் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தாலும் இப்படி இருக்குமே அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு ஒரு பெரிய ஆன்சைட்டி when people ghost people. அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால நான் when people ghost people or when people are trying to ghost people, அது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஸோ ஐ கீப் தம் அவே அப்படின்ட்டு. அண்ட் நான் லைக் எல்லாருமே அவேயாக வச்சுட்டேன். இட்ஸ் நாட் ஓன்லி ஷக்கீலா. எல்லாரும் ஷக்கீலா மிலா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு. இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே. நான் ஒரு அழகான குழந்தை. என் வீட்டில் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வந்தேன். அவங்க கூட சுற்றிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். ஒரு 11 மாதம் 1 வருஷம் தங்கியிருந்தேன். அவங்க கூட வெளியில் போனேன். ஒரு 4 பேர் பார்த்தாங்க. இன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க, இது மிலாவோட ஹார்ட் ஒர்க்கு தான், இது நான் எதுவுமே பண்ணல அப்படின்வாங்க. அவங்க 4 எடுத்து கூட்டு போனதுனால தான் அந்த மிலாவை தெரிஞ்சுது. ஓகே. ஸோ அது மூலியமாக தான் ஐ ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். அதுக்கப்புறம் மேபி என்னோட ஒர்க் நல்லா இருந்திருக்கலாம், இல்லை நான் கம்யூனிகேட் பண்ணுறது நல்லா இருந்திருக்கலாம், இல்லை என்னோட கம்யூனிட்டி பற்றி நான் பேசுறது எல்லாருக்கும் இன்னும் ஒரு பெரிய புரிதலாக இருந்திருக்கலாம். ஸோ இட் ஹேப்பன். பட் ஹவு இட் ஸ்டார்டட் த்ரூ ஷக்கீலா. ஸோ பட் ஆனால் சண்டை இல்லை, நான் இது ரொம்ப நாளாக நானும் கேட்டுட்டே இருக்கேன். நான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப ஃபேன்சியா ஒர்க் பண்றது இல்லாம இப்போ நான் ரொம்ப இறங்கி எல்லா மக்களோடும் கலந்து எல்லாரோட பெயின் எல்லாம் தெரிஞ்சு. இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்க மென்டலா எப்படி நீங்க வெளியில வந்தீங்கன்ட்டு. நான் எல்லாரு கூடயும் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மென்டலா வெளியே வர ஆரம்பிச்சேன். எனக்கு என்னன்னா சாகர வரைக்கும் அம்மா அப்பா நம்ம கூட தான் இருக்கணும். ஆமா, எனக்கு நம்ம தனியா போயிடுவோம், நம்ம அடல்ட் ஆயிட்டா நம்ம அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்லாம் அம்மா அப்பாலாம் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும். ஓகே. ஸோ எனக்கு அப்படி ஏன் இருந்துச்சுன்னா, என் பேரண்ட்ஸ் பண்ண தப்பு. என் பேரண்ட்ஸ் என்னை அப்பவுமே போர்டிங்கில் போட்டிருந்தாங்கன்னா நான் இதெல்லாம் கத்திருந்திருப்பேன். அவங்க ரொம்ப செல்லமா, ரொம்ப அன்பா, ரொம்ப கூடயே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை புட் டவுன் பண்ணாம, நம்மளை கீழே இறக்கி மிதிக்காம நம்மளை நல்லபடியா வச்சிருந்தாங்கல்ல. அதனால நான் திடீர்னு வெளி உலகத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரேடா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் ரொம்ப ஐ வாஸ் பேட். ஷக்கீலா ஹெல்ப் மீ ஃப்ரம் தட். அவங்களோட லைஃப்லாம் பார்த்து நான் ரொம்ப ஐ வாஸ் லைக் வாவ் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். வாட் மேன், ஃப்ரம் வேர் டு வேர் ஹவ் யூ கம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 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 அம்மான்ற ஒரு பேருக்கு நானும் புகழண்ணாவும் ஒரு பெரிய பில்லராக இருந்ததெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அண்ட் அவங்க அதை ரொம்ப லைக் ரொம்ப ஹாப்பியாக என்னோட குழந்தைன்னு ஏற்றுக்கிட்டதெல்லாம். எஸ், ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்களே யூ டுக் அரௌண்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே எடுத்துச்சு அப்படின்ட்டு வெளியே வர்றதுக்கு அப்படின்ட்டு.
வாட் இஃப் யூ ஹேட் சம் லீனிங் ஷோல்டர் பிகாஸ் யூ கெப்ட் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஷோல்டர் டு லீன் ஆன் இருந்திருந்தா ப்ராப்ளி யூ வுட் ஹவ் கம் அவுட் ஏர்லியர். நோ, கண்டிப்பா. பட் ஆனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, மேபி அந்த ப்ராப்ளம்லேருந்து நான் வெளியில் வந்திருப்பேன். பட் அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் எனக்கு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு லீனிங் ஷோல்டர் எப்போவுமே எனக்கு தேவைன்னு தோணியிருக்கும். ஸோ ஐ தாட், அதான் சொல்கிறேனே, நான் ஒரு 1 year வந்து லாஸ்ட்டாகவே இருந்தேன். நான் அந்த 1 yearக்கு அப்புறம் தான் நான் என்ன பெயினில் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. புரியுது. நான் இதுலேருந்து எப்படி வெளில வரணும்னு தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா என் புருஷன் ஓகே நீ கொஞ்சம் காம் டவுன். ஏன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட பேசும்போதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பேன் ஃபுல் டைமுமே. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப லைக் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அவங்க என்னோட ஹஸ்பண்ட் நானே கொஞ்சம் காமா இருக்கேன். சபூர் பண்ணு, ஹீஸ் கான் டு அல்லாஹ், ஹீஸ் வித் அல்லாஹ், ஹீஸ் இன் ஹெவன், ப்ரே ஃபார் தட். எவ்ரி டைம் யூ க்ரை லைக் திஸ், இப்படி அழுதுகிட்டே இருக்க அவர் நிம்மதியாக இருக்காருன்னு தெரியல. ஸோ நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகும். எனக்கு அது ஆகிறதுக்கே 1 year ஆச்சு ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாம் நடந்து, பிகாஸ் நான் ஒரு ட்ராமாலே இருந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. நான் ரொம்ப ஃபெமினைனாக இருந்து அப்படியே பிரச்சனை, வீட்டில் அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன், அப்புறம் தனியாக இருந்தது, அப்புறம் திருப்பி வீட்டோட அட்டாச் ஆனது, அப்புறம் திருப்பி அவங்க வெளில போக சொல்லும் போது ஷக்கிலா கூட போனது. ஸோ எனக்கு என்னோட ஃபேமிலி ரொம்ப வேணும்னு இருந்துச்சு. அது இன்ஃபேக்ட் லைக் எவ்ரிபடி, ஷக்கிலா கூட தான் அது தேவை. ஷக்கிலாக்கும் அவங்க அம்மா அப்பா, அவங்க தம்பி, அவங்க அக்கா எல்லாருமே தேவை தானே. அது ஒரு ஏக்கம் எப்பவுமே இருக்குல்ல ஓரமா. கண்டிப்பா. பணம் கொடுத்து எதை வேணா வாங்கிடலாம் இந்த உலகத்துல, ஆனா இந்த உறவுகள்லாம் வாங்கவே முடியாது. கண்டிப்பா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Food sponsored by Tavasakuttu Biryani. Our branches at Ananagar, Arumbakam, Avadi, Maduravayal, Pallavaram, Pallikaranai, Ramapuram, T Nagar and Tambaram.